Hello guys. Today on the types of fluids la compressible fluid, incompressible fluids, ideal fluid, real fluid னு படிக்க போகிறோம். ஸோ compressible fluid, incompressible fluidனா என்னென்னா ஒரு ரெண்டு ரோ வச்சுக்கோங்க. ஏ fluid ஒன்று இருக்குது, பி fluid ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ ஏ fluid பி fluidக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். ஓகேவா? இது ரெண்டு ஃப்ளூயிட்டையும் நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வேரி பண்ண போகிறோம். ரெஸ்பெக்ட் டு என்னென்னா ஒரு டெம்பரேச்சர்னாலேயோ இல்லை ப்ரெஷர்னாலேயோ வேரி பண்ண போகிறோம். ஸோ டெம்பரேச்சர்னாலேயோ முக்கியமாக ப்ரெஷர்னாலேயோ ஒரு ஃப்ளூயிட் வந்து டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணோம். ஒரு ஃப்ளூயிட் டென்சிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட், இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்ல போகிறோம். அப்போ என்னென்னா ஒரு ஃப்ளூயிட்டில் சிக்னிஃபிகண்ட் ப்ரெஷர் சேஞ்ச்னால டென்சிட்டி சேஞ்ச் ஆனிச்சுன்னா இட் இஸ் த கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். அது எந்த ப்ரெஷர் என்ன சிக்னிஃபிகண்ட் ஆனாலும் அந்த டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக அப்போ என்ன இருந்ததோ திரும்பவும் சிக்னிஃபிகண்ட்டாகவும் அப்படியே தான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இட் இஸ் த incompressible fluid. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. compressible fluidனா என்னென்னா if the density of the fluid varies significantly, லைக் என்னவா இருக்கலாம்னா டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் இதெல்லாம் பொறுத்து டென்சிட்டி சேஞ்ச் ஆனிச்சுன்னா அதுதான் வந்து இட் இஸ் த compressible fluid. கேஸஸ்ஸு, வேப்பரு இதெல்லாம் கன்சிடர் த என்னென்னு சொல்லலாம், கம்ப்ரெசிபிள்னு சொல்லலாம். அப்போ கேஸ்க்கு என்ன அர்த்தம், ப்ரெஷரும் நீங்கள் டெம்பரேச்சரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதோட டென்சிட்டி என்னவாகும், கம்பல்சரி மாறும். அதாவது வேரி ஆகும், கம்மியாகலாம் அதிகமாகலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது கொடுத்துருக்கேன். இது ஒரே நிமிஷம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏரு, ஸ்டீமு, நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ரெசிபிலிட்டிக்கான எக்ஸாம்பிள். இன்கம்ப்ரெசிபிளில் வந்து பார்த்திங்கன்னா த சேஞ்ச் இன் டென்சிட்டி ஃப்ளூயிட் இஸ் நெக்லிஜிபிள் ஸ்மால் டியூ டு த சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர். அதாவது ஒரு ப்ரெஷர்னாலேயும் டெம்பரேச்சர்னாலேயும் டென்சிட்டி வந்து இப்போ வாட்டருக்கு 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர்னாலையும் டெம்பரேச்சர்னாலையும் அந்த 1000ஆகவே தான் இருக்கும். ஸ்மால் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா இப்போது 1000லேருந்து ஒரு 2 குறையலாம், 3 குறையலாம். அது நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து அது வேரின்னு எடுத்துக்கூடாது. இட் இஸ் தான் அது என்னது டென்சிட்டி கான்ஸ்டன்ட்ன்றதான் எடுத்துக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஆல் த லிக்விட் ஆர் என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் த கேட்டகரி ஆஃப் இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லலாம். அப்போனா லிக்விடுன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெஷர்னாலேயும் டெம்பரேச்சர்னாலேயும் அது என்ன ஆகாது, டென்சிட்டியை வேரி பண்ணி கொடுக்காது, கான்ஸ்டன்ட் அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள், வாட்டர், ஆயில், மெர்க்குரி. இதே ஐடியல் ஃப்ளூயிட்டு இட் இஸ் த ஐடியல் ஃப்ளூயிட் அண்ட் ரியல் ஃப்ளூயிட். என்னென்னா ஐடியல் ஃப்ளூயிட்னா நம்ம வந்து எந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தாலும் எந்த ஒரு சிஸ்டத்தையும் நம்ம ஐடியல் வச்சு கம்பேர் பண்ணுவோம். இப்போ ரியல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஸ்காசிட்டி இருக்கும், ஃப்ளூயிடில் விஸ்காசிட்டி இருக்கும், கம்ப்ரெசிபிள் அந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் இருக்கும். இந்த சேலஞ்சஸ்லாம் இல்லாமல் நம்ம ஒரு ஐடியலாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து கம்பேரிஷனாக ஒன்று ரியல் ஃப்ளூயிடில் பண்ணணும். அதனால தான் நம்ம ஐடியல் ஃப்ளூயிடுன்னு ஒன்று கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும், நான் விஸ்காஸாக இருக்கும். நான் விஸ்காஸ்னால் விஸ்காசிட்டியே இருக்காது. ஒரு விஸ்காஸ்னா என்னென்னா ஒரு ஃப்ளோக்கு எகென்ஸ்டாக ரெசிஸ்ட் பண்ணாத ஃப்ளோ, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பட் என்ன பண்ணுறோம், அந்த லாஸஸ்லாம் இல்லாமல் ஒரு சிஸ்டம் ரன் ஆனால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஐடியல் ஃப்ளூயிடில் படிக்கிறதா இன்கம்ப்ரெசிபிள், நான் விஸ்காஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் ஐடியல் ஃப்ளூயிட் டோஸ் நாட் எக்ஸிட் இன் நேச்சரில் ஐடியல் ஃப்ளூயிடுங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. அதனால தான் என்னென்னு சொல்லுவோம், இட் இஸ் இமேஜினரி ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அப்போ இமேஜினரி ஃப்ளூயிட்னா என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் த ஐடியல் ஃப்ளூயிட். இன்கம்ப்ரெசிபிளாகவும் இருக்கும், நான் விஸ்காஸாகவும் இருக்கும். நான் விஸ்காஸ்னால் விஸ்காஸ்ட் எதுவும் இருக்காது, ஜீரோன்னு அர்த்தம் வித் ஃப்ளோவில். ஓகேவா? ஸோ இப்போ ஐடியல் ஃப்ளூயிட் அப்போ ஏன் அதை படிக்கிறோன்னா அது ஒரு 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 ரெஃபரன்ஸாக வச்சு மீதி இதை கம்பேர் பண்ணுவோம், அதுக்கு தான். இப்போ ரியல் ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், கண்டிப்பாக விஸ்காஸ் இருக்கும். விஸ்காசிட்டி கம்பல்சரி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃப்ளோ இருந்துச்சுன்னா அது எகென்ஸ்டாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். அதுதான் வந்து என்னது ஃப்ளோக்கு எகென்ஸ்டாக பண்ணுறது இட் இஸ் த விஸ்காசிட்டி. அது விஸ்காஸ் இருக்கும். ஆல் ஃப்ளூயிட் இன் த பார்ட்டிகல்ஸ் இருக்கும், எல்லா இதுலேயும் இருக்கும். த ஃப்ளூயிட் விச் த விஸ்காசிட்டி இன் ரியல் ஃப்ளூயிட், எல்லா ஃப்ளூயிட்டுமே என்னென்னு சொல்லுவாங்க, ரியல் ஃப்ளூயிட் எல்லாமே விஸ்காசிட்டி இருக்குன்னு சொல்கிறதா ஆல்ரெடி நான் சொன்னதான். ஆல் ஃப்ளூயிட் இன் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரியல் ஃப்ளூயிட்ஸ், எல்லா ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸும் இட் இஸ் த ரியல் தான். வாட்டரு, ஹேரு, ஆயிலு எக்ஸட்ரா. ஸோ இதான் டைப் ஆஃபில் நிறையா இருக்கும். பட் இதை வந்து நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட், இன்கம்ப்ரெசிபிள் ஆப்போசிட், ஐடியலும் ரியலு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.